ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாரன்ஸ் கிரிப்டோ அண்ட் ஐ மேர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வீடியோ தான். பட் ஆனால் கொஞ்சம் பெரிய அப்டேட் தான். சரிங்களா? ஸோ நம்ம லாஸ்ட்டாக போட்ட அந்த நோட் ஏர்ட்ராப்பில் நிறைய பேருக்கு நிறைய எரர். சரிங்களா? ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கோடை நம்மளே டைப் பண்ணுற மாதிரி நான் வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் கோடை டைப் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ எல்லா கோடுமே எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். நம்மளுடைய மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் வந்து மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்பு, எந்த ஒரு ஏர்ட்ராப் அப்டேட்னாலும் எதுனாலும் நான் இந்த சேனலில் தான் கொடுப்பேன். சரிங்களா? டெலிகிராமில். ஸோ மறக்காமல் மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே வந்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த இடத்துல அந்த விபிஎஸ் பை பண்ணி வச்சுருப்பீங்களே அந்த கிளையண்ட் ஏரியாவுக்கு வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட் விபிஎஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ கிளையண்ட் ஏரியாவில் ரீசெட் விபிஎஸ்னு ஆப்ஷனுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களுடைய விபிஎஸ்ஸை ரீசெட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஒரு பாஸ்வேர்டு ஏதோ கேட்பாங்க. சின்ன டாஸ்க்கு தான், உடனே ரீசெட் ஆயிரும். சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் உங்களுடைய விபிஎஸ்ஸை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய விபிஎஸ்சில் டாக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சரியா? அது இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு சில கோட்ஸ் தேவை, என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாவது நீங்கள் உங்களுடைய புட்டி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த புட்டி ஆப்பில் ஆல்ரெடி எப்படி ஒரு சர்வரை கனெக்ட் பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுடைய புட்டி ஆப் உள்ளே போயிட்டு அந்த இதுக்கான ஒரு பாஸ்வேர்டு கேட்பாங்க. அந்த பாஸ்வேர்டை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ பாஸ்வேர்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்ததான் நீங்கள் அந்த கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு என்ன கோடு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோடு வந்து பார்த்திங்கன்னா சூடோ ஏபிடி அப்டேட். சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போதைக்கு இருக்கிற எல்லா பேக்கேஜையுமே அப்டேட் பண்ணும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு ஒரு லட்சம் பேக்கேஜ் இருந்ததுன்னா அந்த 1 லட்சம் பேக்கேஜும் இப்போ அப்லோட் ஆகி முடிச்சிருக்கும். சரிங்களா? அடுத்த கோடை போடலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியோட சாஃப்ட்வேரை இது பண்ணோம். நீங்கள் வந்து அடுத்ததாக ஒய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஓட விட்டுருங்க. சரிங்களா? ஸோ இது முடியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது முடிஞ்ச உடனே அடுத்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கோடை பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்த உடனே நமக்கு அடுத்த ஆப்ஷன் வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்த கூட நான் அப்படியே காப்பி பண்ணிட்டேன். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சில ரிலீஸ் அந்த டாக்கர் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணும். சரிங்களா? அடுத்த கோடும் அந்த அப்டேட் கோடு தான். சரிங்களா? ஸோ அடுத்த கோடும் கொஞ்சம் ஓடிட்டு இருக்குது. ஸோ அடுத்த கோடு வந்து அந்த டாக்கரை வந்து கொஞ்சம் அந்த கேட்சே சம்மந்தமான கோட். சரிங்களா? ஸோ இது ஓட விட்ட உடனே இதுவும் டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ ஃபைனலி இந்த கோடு தான் டாக்கரை இன்ஸ்டால் பண்ண போகுது. சரிங்களா? ஸோ இப்போ அந்த கோடையும் போட்டு விட்டு ஓகே கொடுத்த உடனேயே கொஞ்சம் 400 MB டேட்டா எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒய் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஓட விட்ட உடனேயே நமக்கு வந்து கொஞ்ச நேரத்திலே டாக்கர் இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ கடைசியாக டாக்கர் இன்ஸ்டால் ஆகிட்டா ஆகலையா அப்படிங்கிறத நீங்கள் இந்த கோடை வச்சு செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டாக்கர் ஆக்டிவேட்டட் அண்ட் ரன்னிங்னு வந்துருச்சா? ஸோ அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. சரிங்களா? சரிப்பா, அடுத்ததாக அந்த நோட் ரன் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அந்த அல்கெமி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் நம்ம வந்து ஒரு ஏபிஐ கீ எடுத்தோம்ல, மறுபடியும் அந்த அல்கெமி வெப்சைட்டுக்குள்ளேயே போக போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய ஆப்ஸ் அந்த இது வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நான் ஆல்ரெடி இது க்ரியேட் பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிறதையும் நான் போன வீடியோவிலே சொல்லிட்டேன். என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் ஆப் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நேம் போட்டுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி ஸ்டார்க்நெட்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். நீங்கள் புதுசாக ஸ்டார்க்நெட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம போன வீடியோவில் இதில் வந்து இருக்கிறத குயர்லி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் நெட்வொர்க்குக்கு மாற்றிருப்போம். சரிங்களா? ஆனால் இந்த தடவை இது வந்து மெயின் நெட்டில் இருக்கட்டு. சரிங்களா? ஸோ மெயின் நெட்லே நம்ம வந்து ஏபிஐக்கு எடுத்து மெயின் நெட்லே நம்ம நோட் ரன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஸ்டார்க்நெட்னு பேரில் மெயின் நெட்வொர்க்லேயே ஒரு நோடுக்கு வந்து நான் ஒரு விஷயம் எடுத்து வச்சுட்டேன். சரிங்களா? இதில் வந்து வியூ கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, சைடில் ஸ்க்ரோல் பண்ண உடனே இதை வியூ கீயை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நடுவில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதை ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுட்டு அடுத்ததாக மறுபடியும் உங்களுடைய புட்டி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க.
ஸோ நான் பாஸ்வேர்ட்லாம் போட்ட உடனே எனக்கு இப்படி வந்திருக்கு. ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்து யாரும் பயந்துட வேண்டாம் சரிங்களா. ஸோ அதெல்லாம் சும்மா இருக்குது சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நிறைய பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கோடு வந்து நான் போட்டுட்டு என்ட்ரு அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே எனக்கு கொஞ்சம் 200 MB யூஸ் பண்ணாட்டான்னு கேட்குது. நீங்கள் ஒய் அப்படிங்கிறத அமைக்கிட்டு அந்த என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஓட ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ இது முடிஞ்ச உடனேயே நீங்கள் வந்து ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த ஸ்க்ரீன் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய கோடை வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ இந்த கோடெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மாரன்ஸ் கிரிப்டோ டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரி, அடுத்த கோடையும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த கோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்ஹப் ரெப்போஸ்ட்ரி மாதிரி சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கீபோர்டில் இருக்கிற என்ட்ரை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனேயே நமக்கு நிறைய விஷயங்கள் ஏறின உடனே முடிஞ்சிருமா. இப்போ அடுத்த கோடையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கோடை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு அப்படின்னு கொடுத்த உடனே நம்ம ஸ்க்ரீன் வந்து இப்போ இதாயிருச்சா. நம்ம இப்போ நோட் ரன் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இந்த கோடு தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பக்குவமாக கரெக்டாக பார்த்து பண்ணிடுங்க. ஸோ நான் இப்போ அதை பேஸ்ட் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாத் ஃபைண்டர் எத்தீரியம் ஏபிஐ யூஆர்எல் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்குதா. அதில் நான் என்னுடைய ஏபிஐ யூஆர்எல் போட்டிருக்கேன். ஏபிஐ யூஆர்எல்னால் ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்னாடி இதை ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு ஒரு லிங்க்கை காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்க சொன்னேன்னா அந்த லிங்க்கை தான் போட்டு வச்சுருக்கேன் சரிங்களா. இந்த இடத்துல நான் டெலிகிராமில் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஏபிஐ கீயை போட்டுக்கோங்க சரிங்களா. போட்டுட்டு என்ட்ரு அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே நமக்கு வந்து இப்போது கொஞ்சம் விஷயங்கள் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இட் மீன்ஸ் நம்மளுடைய நோடு இன்னும் கொஞ்சம் நேரத்திலேயே ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிரும் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டார்க்நெட் நோடு வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிருச்சு சரிங்களா. ஸோ பிளாக்கையும் ஒரு சில ப்ரொடியூஸ் பண்ணுறது உங்களால் கண்ணால் பார்க்க முடியும் சரிங்களா. ஸோ இப்போ ப்ரோ நம்ம என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு ஏடி அப்படின்னு கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ஸோ நம்ம வந்து இப்போ வெளியே வந்துட்டோம் சரிங்களா. ஸோ இனிமேல் நம்ம அந்த புட்டி ஆப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் மொத்தமாக வெளியே வந்துக்கலாம். அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம அந்த அல்கமி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அல்கமி வெப்சைட்டில் இருக்கோம். நம்ம வந்து ஸ்டார்க்நெட் இதில் தானே நம்ம நோட் ரன் பண்ணோம். இதில் வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில விஷயங்கள் யூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இதெல்லாம் நிறைய பேருக்கு செல்ஃப் எடுக்காமே இருந்திருக்கும். இப்போ இதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும் சரிங்களா. ஸோ நான் டெஸ்க்டாப் சைட்டுக்கு போய்க்கிறேன். ஸோ டெஸ்க்டாப் சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க சரிங்களா. ஸோ இந்த பேஜில் நமக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்குது வந்து உங்களுக்கு கண் கூடவே தெரியும். நிறைய மாற்றங்கள் இருக்குது இந்த பேஜில். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அடுத்ததாக உங்களுடைய ட்விட்டர் ஆப்புக்குள்ளே போங்க. ஸோ உங்களுடைய ட்விட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ட்வீட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த படத்தை வர மாதிரி வச்சுட்டு ஸோ நீங்கள் ஸ்டார்க்நெட்டை பற்றி கொஞ்சம் புகழ்ந்து எழுதிக்கோங்க. ஸோ அதை பற்றி பெருமையாக எழுதிட்டு ட்வீட் அப்படிங்கிறத கொடுத்த உடனேயே நமக்கு கொஞ்ச நேரத்திலே அந்த ட்வீட் வந்து மேலே லோட் ஆகிட்டுருக்கா. இப்போ ட்வீட் ஆகிரும். இந்த ட்வீட்டுக்கான லிங்க் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம வந்து ஒரு டிஸ்கார்ட் சர்வருக்குள்ளே போக போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்டார்க்நெட்டுக்கான டிஸ்கார்டு சர்வர். நீங்கள் வந்து இந்த சர்வரில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களை நீங்களே எப்படியா வெரிஃபை பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ வெரிஃபை பண்ணதெல்லாம் சாதாரண டாஸ்க்கு தான் சரிங்களா. கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல் நோடு சக்ஸஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த சேனலுக்கு வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்க ட்வீட்டோட லிங்க்கை மட்டும் போட்டு விட்ருங்க. ஸோ நான் அதை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து டிஸ்கார்டில் இப்படி தான் நீங்கள் போடணும் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு டாஸ்க் முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் முடிஞ்சுது. இந்த வீடியோவில் நான் என்னென்ன கோடெலாம் யூஸ் பண்ணியிருந்தனோ எல்லா கோடுமே மாரன்ஸ் கிரிப்டோ டெலகிராம் சேனலில் இருக்கும். ஸோ மறக்காமல் மாரன்ஸ் கிரிப்டோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு நோடு ஏர்ட்ராப்பையும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க சரிங்களா. ஸோ எந்த ஒரு ஏர்ட்ராப்புமே கிடைக்காதுன்னு பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஏர்ட்ராப்பில் இருக்கிற முழு
பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த நோடு எதுக்கு நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மணி மைண்டடாக இருந்தோம்னா நம்மளால் ஏர்ன் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணணும், அப்புறம் தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. ஸோ இந்த நோட் ரன்னிங் இதுதான் இந்த பிளாக் செயினை தூக்கி நிறுத்துகிற விஷயம். நிறைய பேர் கிரிப்டோ கரன்சியாக பணமாக மட்டும் பார்க்குற இந்த காலத்தில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இந்த கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற டெக்னாலஜியை பார்த்து வாரீங்க அப்படின்னா, ஸோ இந்த தமிழ் கம்யூனிட்டிக்கு நான் என்னுடைய ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அதில் யாராவது ஒருத்தர் ப்ரோ நான் அந்த விஷயத்தை இங்கே தான் புதுசாக கற்றுக்கிட்டேன், இந்த விஷயத்த நான் இங்கே தான் பார்க்குறேன், மற்ற சேனலில் எல்லோரும் மணி மைண்டடாக மணி எப்படி சம்பாதிக்கணுங்கிற மட்டும்தான் வீடியோ போடுறாங்க, யாருமே லேர்னிங் பற்றி வீடியோ போடலை அப்படின்னு சொல்லும் போச்சு எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ எப்படின்னா, ஸோ தமிழ் மக்கள் மத்தியில் இந்த லேர்னிங் ஆர்வம் இன்னும் எந்த அளவுக்கு வருதோ எனக்கும் வீடியோ போடுறதுக்கு அந்தளவுக்கு ஆர்வம் வரும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காலேஜ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால தான் என்னால் கொஞ்சம் தொடர்ந்து வீடியோ போட முடியலை. இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவுக்கு இந்த வீடியோவுக்கு எனக்கு உடம்பு ரொம்ப தேறி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ என்னமே அப்பப்போ வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். நோட் ஏர்ட்ராப்ஸு மாதத்துக்கு 2-3 போட ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. அடுத்ததாக உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பார்க்கலாம்.